இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீட்ல நான் வாழ வேண்டியது, ஆனா என் வாழ்க்கைய ஜானகி தான் வாழ்ந்தான். அதனால சாவிய அவளை தரட்டுமே, அப்பதான் என் வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் கிடைச்சதா இருக்கும். ஒரு சாவி யார்கிட்ட வாங்கினா என்ன? உங்களுக்கு இந்த வீடு தானே வேணும்? ஒரு வீட்டோட சாவி அந்த வீட்டோட மருமகளுடைய பொறுப்பு. ஆனா இந்த வீட்டு மருமகளா இருந்து ஜானகி இந்த வீட்டை தக்க வச்சுக்கல. அப்போ ஜானகி தானே இதுக்கு பொறுப்பு. அதனால அவ கையாலே கொடுக்கட்டுமே. பெரியம்மா, சாவியை கொடுத்துறாதீங்க. இவங்க ஃப்ராடுத்தனம் பண்ணிதான் எங்க வீட்டை எழுதி வாங்கியிருக்காங்க. அதுக்கு சாட்சியோட வந்திருக்கோம். யாருமா இவரு? இவர்தான் இவங்களுக்கு பத்திரம் எழுதி கொடுத்திருக்காரு. இவர்கிட்ட 2 பத்திரம் எழுத சொல்லி இவங்க கொடுத்திருக்காங்க. அந்த உண்மைய அவரே சொல்லுவாரு. ஏய், என்ன புதுசா யாரையோ கூட்டிட்டு வந்து கதை விடுறியா? புதுசாலாம் இங்க யாரையும் கூட்டிட்டு வரல. இவர்தானே உங்களுக்கு பத்திரம் எழுதி கொடுத்த ஆளு. இவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. எப்படிங்க தெரியாதுன்னு சொல்லுவீங்க? எங்கிட்ட தானே பத்திரம் எழுத கொடுத்தீங்க. இவங்க 2 பேரும் என் வீட்டுக்கு வந்து உண்மையை சொல்ல சொல்லி கேட்டாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா இப்போ இந்த புவனேஸ்வரி ஆளை வச்சு என்ன கொல்ல பார்த்தாங்க. இவங்க 2 பேரும் தான் வந்து என்ன காப்பாத்தினாங்க. இதுக்கு மேலேயே உண்மையை மறைக்க கூடாதுன்னு தான் நானே இங்க வந்து உண்மையெல்லாம் சொல்றேன். புவனேஸ்வரி, நீ பண்ண தப்ப அதுக்கு உடந்தையா இருந்த ஆளே வந்து சொல்லிருக்கான். ஐயா, அவன் சொல்றதை நீங்க எப்படி நம்புறீங்க? நாங்க இவனை பத்திரம் எழுத சொன்னதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இருக்குங்க ஐயா. சார், என்ன விஷயம் சொல்லுங்க. வீடு வரைக்கும் வர வச்சிருக்கீங்க. உள்ள வாங்க, சொல்றேன். இவர் பேரு முத்து. இவர் தான் பத்திரம் எழுதுறவர். ஒரு பத்திரத்துல வைத்தியநாதங்கிற ஒரு ஆள் கிட்ட சீனுங்கிறவன் 50 லட்சம் கடன் வாங்கின மாதிரி எழுதணும். இன்னொரு பத்திரத்துல ரகுராமுடைய சொந்தமான வீட்டை புவனேஸ்வரிங்கிற பேர்ல 50 லட்சத்தை வாங்கிட்டு எழுதி கொடுக்கற மாதிரி எழுதணும். அப்படி போடுங்கய்யா. இப்ப இவ குட்டல வெளிய வந்துருச்சு பாத்தீங்களா? அருமகளே, சரியான நேரத்துல வந்து இவ வட்டவாளத்தை எல்லாம் தண்டவாளத்துல ஏத்திட்டேன். என்னங்க, இப்ப உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? நாங்க இவங்க கிட்ட பணம் வாங்கலன்னு. நாங்க கையெழுத்து போட்ட பத்திரமே வேற. கடவுள் உண்மையை வெளியே கொண்டு வந்துட்டாரு. இனிமே எங்க வீட்டை நாங்க யாருக்கும் கொடுக்க மாட்டோம். கெட்டது நினைக்கிறவனுக்கு கெட்டதுதான் நடக்கும். இப்போ சொல்றேன் தீர்ப்ப. இந்த வீடு உனக்கு இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற யாரும் உன் வீட்டு நல்ல காரியத்துக்கும் துக்கத்துக்கும் வரக்கூடாது. அதே மாதிரி நீயும் உன் குடும்பமும் யார் வீட்டுக்கும் போக கூடாது. அது மட்டும் இல்ல, இன்னும் 3 மாசத்துக்கு இந்த ஊர்ல இருக்கிற யாரும் இவ குடும்பத்தோட பேசவோ பழகவோ கூடாது. ஊரை விட்டு ஒதுக்கி வைங்க. அப்பதான்
குடும்பத்தை வேதனைப்படுத்தினதோட வலி புரியும் இவளுக்கு. நீங்க சரியா சொன்னீங்க ஐயா. இதுதான் உங்களுக்கு சரியான தண்டனை. ரகுராம், நீ நன்றியை அந்த பொண்ணுக்கு தான் சொல்லணும். சரியான நேரத்துக்கு வந்து உண்மையை நிரூபிச்சிருக்கா. ரொம்ப புத்திசாலி பொண்ணா இருக்காளே. உன் வீட்டு மருமக தானே? இப்படி ஒரு மருமக ஒரு குடும்பத்துல இருந்தாலே அந்த குடும்பம் நல்லாவே இருக்கும் ஐயா. நல்லா இருமா, நல்லா இருமா, நல்லா இரு, நல்லா இரு. வரட்டுமா? வரேன். ஐயா, எங்க உங்களுக்கு நடக்கிற அநியாயத்தை நாங்க வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆயிடுமோன்னு நினைச்சங்க ஐயா. நல்ல வேலைங்க ஐயா, நீங்க இந்த வீட்டை விட்டு போகலங்க ஐயா. இப்பதான் எங்க எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கு. வாங்க நம்ம கிளம்பலாம். மாயா, இந்த வீடு நம்ம கையை விட்டு போகாதுன்னு நம்பிக்கையா சொல்லிட்டு போன. அதே மாதிரி வீடு கையை விட்டு போகாம அந்த அம்மன் ரூபத்துல நீயே வந்து காப்பாத்திட்ட. பெரியம்மா, ரொம்ப நன்றிடா. என்ன பேசுறீங்க பெரியம்மா? இந்த வீட்டுக்கு என்ன ஆனாலும் நான் விடமாட்டேன் பெரியம்மா. இதுக்கெல்லாம் நானும் என் ஈகோவும் தான் காரணம். நீ கொடுத்த பணத்தை வாங்கி அந்த கடன் அடைச்சிருந்தேன்னா எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது. மாயா, அந்த பணத்தை கொடு, நான் வாங்கிக்கிறேன். நிஜமா தான் சொல்றியா? ஆமா மாயா, நிஜமா தான் சொல்றேன். அந்த பணத்தை நான் வாங்கிக்கிறேன். அந்த பணத்தை எடுத்துட்டு போய் அந்த ஃப்ராடு வைத்தியநாத மூஞ்சில வீசிட்டு வரேன். கொடு மாயா. புரியா? ஏன்பா இவ்வளவு கோவப்படுற? பணத்தை கொடுத்து நீயும் புவனேஸ்வரியும் என்னையும் என் குடும்பத்தையும் பிரிக்கலான்னு பிளான் பண்ணீங்கல்ல, அது ஒரு நாளும் நடக்காது. அன்பாவும் பாசமாவும் ஒற்றுமையாவும் இருக்கிற குடும்பத்தை எதை வச்சும் பிரிக்க முடியாது. அதையும் மீறி ஏதாவது பண்ணி எங்க குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைச்சீங்க, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். நம்ம வீடு திரும்ப கிடைச்சிருச்சு. எனக்கும் கடன் பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சு. நல்ல விஷயம் நடந்திருக்கலாமா? அதான் எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன். கடன் பிரச்சனை முடிஞ்சிருச்சா? ஆமாமா, நான் பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டேன். உனக்கு ஏது பணம்? அம்மா, நான் மாயா கிட்ட தாம்மா வாங்கினேன்.